70 வருடங்கள் பாபிலோனிய சிறையிருப்புக்கு பிறகு இஸ்ரவேலுக்கு திரும்பின யூதர்கள் தேவாலயத்தை கட்டுகிறார்கள். அந்த காரியத்தில் சில தோய்வு ஏற்படுகிறது. சிலர் டிஸ்கரேஜ் ஆகியிருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்களும் கூட சில வருஷங்களாக எப்படியாவது முட்டி மோதி மேலே வந்துடலான்னு நினச்சோம். அப்படியே தோய்வு ஏற்பட்டிருக்கிறது. மனதும் கூட எனக்கு சோர்வாகி விட்டதுன்னு யோசிக்கிறீங்களா? சில காலங்கள் கடந்து விட்டதுன்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் திரும்ப எழும்பி கட்டப்போகிறீர்கள். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே நீங்கள் திரும்ப எழும்ப போகிறீர்கள். உங்கள் பிஸ்னஸ் செழிக்க போகிறது. நீங்கள் அந்த வீட்டை கட்டப் போகிறீர்கள். அந்த ஆசீர்வாதங்கள் தடையாக இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரிக்க போகிறீர்கள். ஆமாம், இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப 20 வருடங்கள் கழித்து அதை கட்டி முடிக்கிறார்கள். ஆண்டவர் ஹாகாய் தீர்க்கதரிசி, சகாரியா தீர்க்கதரிசி எழுப்புகிறார். வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். அவர் வானத்தையும் பூமியும் அசைப்பார், பொன்னும் வெள்ளியும் என்னுடையது என்று சொல்லியிருக்கிற கர்த்தர் திரும்ப ஒரு முறை அசைப்பார்னு சொல்கிறாரு. திரும்ப அதே மாதிரி தேவன் அற்புதத்தை செஞ்சு நடத்திட்டார். உங்கள் வாழ்க்கையை திரும்ப கட்ட அவர் அசைப்பார். எங்கெங்கே அசைக்கணுமோ, எதை அசைக்கணுமோ அவைகள் எல்லாவற்றையும் அசைத்து கர்த்தர் திரும்ப கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா! நீங்கள் கட்டப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? சின்ன லெவலில் தான் நான் ஆரம்பிக்கிறேனே, இந்த சின்ன பிஸ்னஸ் பெரிய லெவலில் வருமா? எங்கள் சின்ன குடும்பமாக இருக்கிறோமே, நாங்கள் மேன்மை வர முடியுமா? கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் மேலே கொண்டு வருவார். கலங்காதீர்கள். சம்பூர்ணமான முடிவுக்கு நேராக தான் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு வேளை சின்னதாக இருக்கலாம், அது முடிவு கிடையாது, அது ஆரம்பம். முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ் யூங்க. காட் பிளஸ்.